வணக்க நண்பர்களே, இந்த பதிவில் நாம் காண இருப்பது யார் அஞ்சனம் பார்க்க முடியும்? ஸ்நானம் செய்யும் எண்ணெய் என்ன, அதாவது தலைமுழுகும் எண்ணெய் என்ன? தாமரை அஞ்சனம், முடக்கத்தான் அஞ்சனம், கொடிவேலி அஞ்சனம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மந்திரவாதியும் அஞ்சனம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அஞ்சனாதேவி சித்து எடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனால் அஞ்சனாதேவி சித்து இல்லாமலே சிலரால் மட்டும்தான் அஞ்சனம் பார்க்க முடியும். அது யாருனாக்கா பூனைக்கண்ணன், இரத்தக்கண்ணன், தலைச்சம்பிள்ளை, இவர்களால் தான் அஞ்சனம் பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு அஞ்சனம் ஓடாது. ஆனால் அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. அது என்னென்னா, சில மூலிகை எண்ணெயில் ஸ்நானம் செய்யணும், அதாவது தலைமுழுகணும். அது என்ன மூலிகை தைலம்? அழிஞ்சில் விதை 10 படி, சமநிலை பொன்னாங்கனி சமூலம், பசும்பால் சேர்த்து அரைத்து ரசம் பிழிந்து அத்துடன் எள்ளெண்ணெய் சேர்த்து தைலம் காய்ச்சி தலைமொழிகி வர கண் துலங்கும். நல்ல முறையில் கண் தெரியும், பளிரும் தெரியும் கண். திரேகத்தில் உள்ள ரோமம் எல்லாம் உதிர்ந்துடும். மை நன்றாக தெரியும். உடம்பு சரீரத்தில் மூடிய ரோமம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சனம் பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் அஞ்சனத்தை பயன்படுத்த முடியும். இப்போது தாமரை அஞ்சனத்தை பற்றி பார்ப்போம். தாமரை வித்தும் நரிமிரட்டு வித்தும் சமநிலையாக எடுத்து தூள் செய்து கலசத்தில் இட்டு குழித்தையிலும் இறக்கி கொள்ள வேண்டும். பிறகு யானைக்கண் சட்டி, இந்த சட்டி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் அவங்க சுட்டதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே ப்ளூ கலர் அப்படியே வட்டமாக இருக்கும், இல்லை கருப்பு கலரில் வட்டமாக இருக்கும். அதான் யானைக்கண் சட்டின்னு சொல்கிறது. அதில் இந்த குழித்தையத்தை தடவி கற்பூர விளக்கு ஏற்றி மை பிடித்து கொஞ்சம் பேரண்ட தைலம், இப்போ பேரண்ட தைலம்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணிங்கன்னா முக்கியமானவங்கள்ட்டலாம் இருக்குது, மலையில் உள்ளவங்கள்ட்டலாம் இருக்குது. அந்த தைலத்தை நீங்கள் வாங்க, பேரண்ட தைலம் இட்டு குடித்து நெற்றியில் திளர்தம் இட்டு உள்ளங்கையில் தடவி பார்க்க அஞ்சனம் தெரியும். நீங்கள் வெத்தலெல்லாம் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு தொட்டு நெற்றியில் வச்சுட்டு நீங்கள் உள்ளங்கையில் தடவி பார்த்தீங்கனாலே அஞ்சனம் ஓடும். இது ஒரு விதம். அடுத்தது முடக்கத்தான் அஞ்சனம். இந்த முடக்கத்தானுக்கும் கீழா நெல்லிக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டுங்க. காப்பு கட்டிட்டு மறு செவ்வாய்க்கிழமை பலி கொடுத்து வேறு பிடுங்கி கறிக்கு ஏரண்ட தைலத்தை குழைத்து கையில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சனம் ஓடும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ஏரண்ட தைலம் நீங்கள் வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு தான் வாங்கணும். அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ ரொம்ப அரிதாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் கிடச்சிடும். அடுத்ததாக கொடிவேலி மை. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடிவேலி வேருக்கும் குப்பைமேனி வேருக்கும் சக்தி சாரணை, இந்த 3 வேருக்கும் குரு உரை அல்லது சுக்கிர உரையில் காப்பு கட்டி வேர் பிடிங்கி எடுத்து கொண்டு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து கருக்கி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு ஏரண்ட தைலத்தை குழைத்து 5 நாட்கள் உங்களுடைய உபாசனை தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு நீங்கள் உபாசனை தெய்வத்தினுடைய உரு ஏற்றி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் தடவி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சனம் ஓடும். இது ஒரு விதம். இந்த 3 விதமும் உங்களுக்கு நல்ல முறை சிறப்பாக வேலை செய்யும். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் உபாசனை தெய்வத்தை இந்த 3 மைக்குமே நீங்கள் உபாசனை தெய்வத்தினுடைய மந்திரத்தை உருவேற்றுறது நல்லது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்யும். நன்றி நண்பர்களே. நான் அடுத்தடுத்த காணொலி நம்ம சந்திப்போம். தொடர்ச்சியாக காணொலிகளை போடணும்னு நினச்சேன். சில சூழலால் தொடர்ச்சியான காணொலி போட முடியல. இனி தொடர்ந்து காணொலி போடுவேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும், உங்களுக்கு ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்தாலோ, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, ஐயப்பாடுகள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.